யூடியூபே போட்டு பொழக்க போகுது இந்த உங்க கதை. நீங்க என்ன கதையை ரிவீல் பண்ணிட்டீங்க? கமல் சார் அனலைஸ் பண்ணி அவர் மாரி பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னீங்க. நீங்க இதுலயே எல்லா கதையும் சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் எல்லாரும் போய் பார்க்கணும் படத்தை. மொட்டை மாடி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இந்தியன் 1 ஸ்டோரி என்னன்னு சொல்லிட்டு போன வீடியோவில் வந்து பார்த்தோம். அதை பற்றி ஒரு கிளியரான வியூலாம் சொல்லியிருந்தோம். இந்த வீடியோவில் என்னன்னா, ஏஜே சாருக்கு வந்து ஒரு இந்தியன் 2ஓட ஸ்டோரி இப்படி தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்திருக்கு. அது அவர் வந்து சும்மா ஜஸ்ட்டு ட்ரைலரை மட்டும் பார்த்து சொல்ல, அவர் ட்ரைலரு இன்டர்வியூ எல்லாத்தையும் போட்டு ஒரு அனலைஸ் பண்ணி அவர் வேறு லெவல் லெஜண்ட் மாதிரி அவர் திங்க் விட்டோம்னா திங்க் பண்ணிகிட்டே இருப்பார். அவருக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. ஒரு ஐடியா வந்திருக்கு, அதை வந்து நம்மள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டார். அதனால் இந்த வீடியோ போட போகிறோம். சார், ஏஜே சார் சொல்லுங்கள், இந்தியன் 2 ஸ்டோரி என்னவா இருக்கும்? ட்ரைலர் பார்த்த வரைக்கும், உங்களை இன்டர்வியூலாம் பார்த்த வரைக்கும், அதுக்கப்புறமேட்டுக்கு சாங்ஸ்லாம் பார்த்த வரைக்கும் சொல்லுங்கள் சார். நம்ம பேசுவோம், கண்டிப்பா பேசுவோம். அதுக்கு முன்னாடி மொட்டை மாடி சினிமா நேயர்களுக்கு வந்து வணக்கம். நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது ஜேகே அண்ட் விவின். உங்களை அடுத்த இந்த வீடியோல சந்திக்கல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே சார். ஆக்சுவலி ட்ரைலர், நம்ம இந்தியன் 2 ட்ரைலர் பார்க்கும்போது, ட்ரைலர் பிளஸ் இவங்க இப்போ நிறைய ப்ரோமோ எல்லாம் நிறைய அங்கங்க பிரஸ் மீட் போடுறாங்க. சோ எல்லாத்தையும் வச்சு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு அழகா ஒரு தோணுச்சு, ஒருவேளை கதை இப்படிதான் இருக்குமோன்னு சொல்லிட்டு. அதனால நான் விவின் டிவி செக்ரட்டரி பேசிட்டு இருந்தேன். சோ இந்த கதை இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு. சோ இப்ப நான் அதை உங்கள்கிட்ட சொல்றேன். நம்ம எல்லாரும் சேர்ந்தது கதை இருக்கும். பட் கதை இந்த மாதிரி வரலன்னா யாரும் கோச்சு கூடாது. ஆனா இந்த கதை நல்லா இருக்கும். ஆமா, இது சாரோட கெஸ்ட் தான், எங்களோட கெஸ்ட் தான் இது. ஆமா, வந்தா நல்லா இருக்கும். இல்ல, இதை விட பெட்டரா அவர் சங்கர் சார் பண்ணியிருந்தாருன்னா அதுவும் சந்தோஷம் தான் எங்களுக்கு. ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி ஒரு டைரக்டர் வந்து ஒரு நல்ல டைரக்டர் அப்படின்னா நம்ம எப்படிலாம் யோசிக்கிறோமோ அதெல்லாம் மாதிரி எல்லாம் கதை இல்லாம அதெல்லாம் தாண்டி இருக்கணும். மாதிரி ஒரு கதை கொண்டு கொடுக்கறது, அதெல்லாம் தாண்டி இருக்கணும். நம்ம எக்ஸ்பெக்டேஷன் விட அதிகமா இருக்கணும். ஓகே சார், கதையை பார்த்துடலாம் நம்ம என்னன்னு சொல்லிட்டு. எனக்கு ஆக்சுவலி சங்கர் சார்னா இப்படி கேரக்டர், இவர் இதுல இந்த கதையில வந்து கதாபாத்திரம் இப்படி வச்சிருக்க கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. கமல் சார்னா கண்டிப்பா இந்த கேரக்டர் விட்டு கொடுத்துருக்க மாட்டாரு. சித்தார்த் சார்னா இது வந்து அப்பா ரோல்ல நடிக்க ஒத்துக்க மாட்டாரு, ஒரு சின்ன ஏஜ் இல்லையா? சோ அதனால அந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்கேன். சோ பேசலாம் தொடர்ந்து. ஓகே சார். வாங்க. தொடர்ச்சி இந்தியன் 1 தொடர்ச்சி இந்தியன் 2ல இருக்குமா இருக்காதான்னு ஏதாவது தோணுதா உங்களுக்கு ரெண்டு பேருக்கும்? இருக்கும் சார். எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க கண்டினியூ ஆகிற மாதிரி. ஃபுல்லாகவே விட்டுட்டு புதுசாக ஸ்பின் ஆஃப் மாதிரி கொண்டு வர வாய்ப்பு கிடையாது சார் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வந்து அது வந்து ஒரு ட்ரேட்மார்க் மாதிரி சார் அந்த இந்தியன் 1. அதை அப்படியே விட்டுட்டு உள்ளே வரமாட்டாங்க. ஏன்னா அதோட இம்பேக்ட் வந்து இருந்தால் தான் இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். அதனால கண்டிப்பாக உள்ளே கொண்டு வருவாங்க. இல்லை சார், எனக்கு என்னன்னா சங்கர் சார் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, அந்த ஏஜ் டிஃபரன்ஸ் தான் சார். 1918 சார். நான் அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் ட்ரைலர் பார்த்து கதையை கண்டுபிடிச்சேன். அவங்க அதை சொல்றது எனக்கு வந்து ட்ரைலருக்குள்ள போகணும்னு தோணுச்சு. ஒரு டைம் பார்த்தா எல்லா கதையும் தெரிஞ்சிடுச்சு. சங்கர் சார் சொன்னது என்ன சொன்னாருன்னா, அதை கேட்டுட்டு இருந்தாங்க, ஏன் வந்து ஒரு மார்ஷியல் ஆர்ட் கத்தவங்கன்னா எத்தனை வருஷம் இருக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட்ல நம்ம கொண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாரு. அது சொல்றதுனால வந்து மேபி வந்து அந்த கேரக்டர் மட்டும் எடுத்துட்டு பாருங்க போல இருக்கு. சேனாபதி அப்படிங்கிற கேரக்டர் மட்டும் எடுத்து வச்சுட்டு படம் மூவ் ஆகும் அப்படிதான் எனக்கு தோணுது. இல்ல சார், இப்ப இதுல கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சித்தார்த் வந்து அந்த இந்தியன் தாத்தோட பையனா இருக்க முடியாது. ஏன்னா யங்ஸ்டர் சித்தார்த்த காட்டுறாங்க. ஆக்சுவலி 120 வயசு கிழவனை காட்டுறாங்க. அப்ப நடுவுல ஒரு கேரக்டர் ஒண்ணு இருக்கு, அதுதான் பழைய கமல். அந்த லஞ்சம் வாங்கி ஃபர்ஸ்ட் பார்ட்ல கத்தி இறக்குற மாதிரி காட்டுற சீன். ஆனா அவரு எனக்கு தெரிஞ்ச அந்த படத்துல இறக்காத மாதிரி காட்டுவாங்க. அவரு திருந்திட்ட மாதிரி காட்டுவாங்க. அவங்க அப்பா இறந்துட்டான்னு நினைச்சிட்டு இவரு திருந்தி தன்னுடைய பிள்ளைய வந்து கரெக்டா வாழ்ற மாதிரி, அதான் லஞ்ச லாவண்யம் இல்லாம சமுதாய நோக்கோட நல்ல ஒரு பார்வையோட வாழ வைக்கிறாரு. பட் இந்த சோசியல் மீடியா இது பாருங்க, கரெக்டா அந்த சித்தார்த் வீடியோ சொல்லும்போது சிஸ்டம் செலவுன்னு சொல்றதா இருக்கட்டும், இல்ல அந்த சோசியல் மீடியா குறை சொல்றதா இருக்கட்டும், அது இந்த ட்ரெண்ட். சோ வந்து இவர் கண்டிப்பா இது 3வது பரம்பரையா இருக்கணும் சித்தார்த் வந்து. கண்டிப்பா. அப்ப நடுவுல 2வது பரம்பரை வந்து அந்த கமல். சோ அந்த கமல் வந்து உயிரை பிழைச்சிருக்கணும். பிழைச்சிட்டு இதுல 4-5 கெட்டப் காட்டினாங்கல்ல, இந்தியன் தாத்தா கெட்டப். அதுல ஒரு கெட்டப் வந்து அவங்க அப்பா கெட்டப். எனக்கு நான் கெஸ் பண்ற வரையும் அது அவங்க தாத்தா கெட்டப். அந்த சட்டை கிழிச்சிட்டு நிக்கிறதா இருக்கட்டும், இல்ல சில கெட்டப் வந்து அவங்க அப்பாவா இருக்கணும். ஏன்னா அப்பா வந்து அந்த உடம்புல காட்டும்போது அது ஒரு லாஜிக் மிஸ் ஆகாது. தாத்தா அந்த உடம்புல காட்டும்போது லாஜிக் மிஸ் ஆகும். சோ அந்த குப்பை வாடுற மாதிரி ஒரு சீன், அந்த ஒரு துப்புரவு தொழில காட்டும்போது கூட அது அவங்க அப்பாவா இருக்கலாம். அதாவது நடுவுல சித்தார்த்துடைய அப்பாவா இருக்கலாம், இந்தியன் தாத்தாவா இருக்காது. இதுல இன்னும் இதையே நான் ஆழமா சொல்றேன் அப்படின்னா,
தாத்தா வராது ஒரு பாட்டு வருது இல்ல, ம், ம். பையனே வந்து தாத்தா வரன்னு சொல்ல தேவையில்ல. ப்ரமோசாம்காக அவ்வளவு செலவு பண்ணி எடுத்திருக்க தேவையில்ல. சோ தாத்தா வராருன்ற பாட்டு வந்து படம் ஃபுல்லா அந்த படத்துல காட்ட போறாங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல இவர் வந்து பேரன். ம், ம். இவரு பேரன். அவரு ஆக்சுவலி இவங்க அப்பாட்ட வந்து ஃபீல் பண்ணி பேசுறாரு. இந்த மாதிரி சமுதாயம் இப்படி கெட்டு கிடக்குன்னு சொல்லி அப்படியே ஆவேசமா ஒரு இழப்புக்கு அப்புறம் பேசும்பொழுது, அவங்க அப்பா சொல்றாரு இதுக்கெல்லாம் ஒருத்தர் இருந்தாருன்னு சொல்லிட்டு. சோ அப்பதான் சேனாதிபதி கேரக்டர் வந்து பிளாஷ்பேக்ல தன்னுடைய பையனுக்கு அப்பாவா இருக்கிற சொல்றாரு. ம், சொல்லும்போது வந்து அப்ப அந்த தாத்தா ஏன் இப்ப இல்ல அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி ஃபீல் பண்ணும்பொழுது, அவர் இருக்காருன்ற மாதிரி ஒரு சீன் ஒண்ணு வெளில வரும். வெளில ம். வரும்போது அவர் வரப்போறாருன்றத வந்து அவங்களுக்கு ரிவீல் பண்றாங்க. சித்தார்த்துக்கு தெரிய வருது. அப்பதான் அந்த பாட்டு வந்து அந்த யங்ஸ்டரோட அவர் ஃப்ரெண்டோட சேர்ந்து அந்த பாட்டுக்கு ஆடுறாரு. வர்றாருடா அங்க ஹீரோ வர்றாருடா வந்து கவனிக்க போறாரான்னு சொல்லிட்டு இந்தியா வர்றாரான்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாட்டு ஒண்ணு வச்சா அந்த இடத்துல ம், நல்லா இருக்கும். ம், ம், ஸோ ம். இதெல்லாம் கோர்த்து பார்க்கும்போது வந்து கண்டிப்பா இது தாத்தா, பையன், அதுக்கப்புறம் ஒரு பேரன். இவங்க ம், 3 பேர்ல நடக்கிற கதை. சோசியல் மீடியா இந்த காலத்து உலகத்தை வந்து அவங்க கரண்டா எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த ம். காலத்துல எப்படி இருக்குன்னு தாத்தா காலத்துல இந்த சுதந்திர போராட்டத்துல நடக்கிற பிரச்சனையும், அப்பா காலத்துல இந்த லஞ்சம் வாங்குற பிரச்சனையும், இப்ப இருக்கிற காலத்துல இருக்கிற நியூவா ட்ரெண்டியா லஞ்சம் வாங்குறது, ட்ரெண்டியா பண்றதெல்லாம் காட்டி இது கொண்டு போறாங்க. ம், ம். ஸோ எனக்கு கதை வந்து அப்போ எனக்கு அப்போ இப்படி வந்து எனக்கு புரியுது. கரெக்ட் தான் சார். நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா அந்த இந்தியன் தாத்தாங்கிறவர் வந்து உயிரோட இருக்கிற மாதிரியே மக்களை நம்ப வச்சுட்டு, ஆமா. ஆனா அந்த போர்வைக்குள்ள ஆஹ், எ- சந்துரு கமல் வந்து நடிப்பாரு இருப்பாரு இல்ல அப்படிங்கிற மாதிரி இந்த தோணுது அந்த. பாயிண்ட் யோசிக்கல. ஆனா இந்த பாயிண்ட் சூப்பரா இருக்கு. இத நான் இது பாயிண்ட் கதை சூப்பரா இருக்கு. நீங்க சொல்லும்போது இந்த பாயிண்ட்ல யோசிக்கல. ஆனா இது நல்லா இருக்கு. ஆனா இது பண்ண மாட்டாங்க. நெறைய ம். படத்துல இந்த மாதிரி லாஜிக் பண்ணிட்டாங்க. சோ அவரு மாரி இவரு வேஷம் போட்டு பண்ற மாரி ஜவானே கூட இருக்கட்டும். தன்னுடைய பெரிய அப்பா அந்த ஷாருக்கான் மாரி இருந்து பண்ற மாரி தான் இருக்கும். சோ இது அடிக்கடி ம். எல்லா படத்துலயும் பார்த்தாச்சு. அதுல தாத்தா கமல் உயிரோட இருக்கிறது உண்மைதான். அதனால தான் அவங்க ம். சொல்றாங்க 120 வயசுக்காரங்களும் உயிரோட இருக்காங்கன்னு. சோ இதுல கண்டிப்பா ம். தாத்தா வருவாரு தான். இந்தியன் தாத்தா ம். இல்லாம அவர் தாத்தாவை நடிச்சாருன்னா படம் ஃபெயிலியர் வாய்ப்பு ஆயிடும் எனக்கு கிடையாது தெரிஞ்சு. சார். ஆமா. இந்தியன் தாத்தா உயிரோட ம். இருக்கணும். அவருதான் ஹீரோ. இன்னும் 4 பார்ட் எடுத்தாலும் அவருதான் ஹீரோ. ம், ம், சோ அதனால எனக்கு அதுல மாற்றம் இல்ல. இந்தியன் தாத்தா வராரு. அவன் பையன் வந்து சாக மாட்டாரு. போன படத்துல சாக போனவர் வந்து சாக மாட்டாரு. அவர் மனம் திருந்தி பையனை நல்லபடியா வளர்ப்பாரு. ஆனா இதுல இன்னொன்னு யோசிக்கணும் சார். சங்கர் சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா படத்துலயும் ஒரு உயிரிழப்பை காட்டுவாரு. அந்த உயிர் இழப்பு வந்து நம்ம அப்படியே சென்டிமெண்டா நம்மளுக்கு டச் பண்ணும். ம், அந்நியனா ம், இருக்கட்டும், ஜென்டில்மேனா இருக்கட்டும், எல்லா படத்துலயுமே இப்ப நீங்க எந்திரன்ல கூட ரோபோட் கூட சாவடிப்பாரு. ம், ஏன்னா அந்த ம். ஃபீல் சாதிக்கணும்னு. சோ ஆமா. அவருக்கு வந்து யாரையும் ஒருத்தரை சாவடிக்கணும். இப்ப இந்தியன் 1ல பாருங்க கஸ்தூரி சாவாங்க, கமல் சாவாங்க. சோ அந்த செத்த அந்த ஃபீல் ஒரு நினைக்கிறாரு. ம், ம், சோ ம். இந்த படத்துலயும் ஒரு சாவு கண்டிப்பா இருக்கும். அது பட் கமலா அவங்க அப்பா கமலா இல்லாம அவங்க ஒய்ஃபா இருக்கலாம். மேபி ஒண்ணு புருஷனுக்காக ஏதாவது ஒரு தியாகம் பண்ணிட்டு ஏதாவது ஒரு உடல் உறுப்பு ஏதோ ஆபீஸ்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு அவ சாகுற மாதிரியோ இல்ல சம்திங் ஏதோ ஒண்ணு நடந்திருக்கும். ஒரு உயிரிழப்பு ஒண்ணு காட்டுவாங்க. இல்லன்னா அந்த ம், சித்தார்த் வந்து கோவமா பொங்கின ஒரு சீன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இறப்பு ஒண்ணு காட்டுவாங்க அந்த இடத்துல. ம், சோ ம், இத ம். வந்து சங்கர் வந்து கரெக்டா கீப் அப் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய எல்லா ம். ஹிட் படமும் இந்த இந்த எமோஷனல் டச் பண்றாரு. இருக்கும். நீங்க ம். கவனிச்சீங்கன்னா தெரியும். அதே மாதிரி இன்னொன்னு பாத்தீங்கன்னா நான் ஏன் வந்து இதுல தாத்தா கேரக்டரும் கமல், அப்பா கேரக்டர் கண்டிப்பா உயிரோட இருப்பாங்க நான் உறுதியா சொல்றேன்னா, கமல் சார் முதல்ல இந்த பாட்டு நடிக்கும்போது வந்து ஒரு ரோல் மட்டும் நான் பண்றேன். 2வது ரோல் வந்து சித்தார்த் மட்டும் சொல்லியிருக்க மாட்டாரு. சித்தார்த்ல யாராலும் சொல்லியிருக்க மாட்டாரு. எந்த ஹீரோ சொல்லுன்னு சொல்லியிருக்க மாட்டாரு. ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்ல 2 கேரக்டர் நடிச்சவரு. சோ செகண்ட் பார்ட்ல வந்து ஒரு கேரக்டர் நடிக்கணும்னு சொல்லியிருக்க மாட்டாரு. அது கிழமை கேரக்டர் மட்டும் காட்டினா இவருக்கு பெருசா எந்த ஒரு அழகும் தெரியாது வெளியில. மக்கள்ட்ட ஈஸியா அழகு தோற்றத்தோட ஒட்ட முடியாது. ம், ம். நியாயத்தோட ஒட்டலாம். அழகோட ஒட்ட முடியாது. சோ அதனால கண்டிப்பா இதுல இன்னொரு கமல் இருக்காருன்னு தெரியுது. சங்கர் சாருடைய ஸ்டைல் இன்னொன்னும் பாத்தீங்கன்னா, டூயல் ரோல் பண்றதுக்கு வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்குது. அதாவது அதுல ம், சக்சஸ் பண்ண முடியுது. அது இயல்பா அவருக்கு வருது. ஜீன்ஸா இருக்கட்டும், எந்திரனா இருக்கட்டும், 2.0 நெறைய படத்துல எல்லாமே பாத்தீங்கன்னா டூயல் ரோலா போயிட்டே இருக்கு பாருங்களேன். இந்த ம், இந்தியன் 1 எல்லாமே ம், ம். கவனிச்சு பார்த்து தெரியும். சோ அதனால கண்டிப்பா இதுல வந்து 2 கமல், ஒரு சித்தார்த். மொத்தம் 3 பேர் இருப்பாங்க. ஓகே அதுல சார். மேபி விவின் சார் சொல்ற மாரி அப்பா கமல் வந்து சில கெட்டப் போட்டு அ சில விஷயங்கள் அப்பா மாரியே கூட இந்தியன் தாத்தா வந்து பண்ணலாம். ம், ஆனா கடைசியில கிளைமாக்ஸ்ல இந்தியன் தாத்தா வருவாரு. அவரும் வந்து இந்தியன் தாத்தாவை கலக்குவாரு. அந்த இடத்துல தான் அந்த பாட்டு வருது. இந்தியன் தாத்தா வர அந்த பாட்டு வரும். ம். ஆமா அப்படியே அந்த சார். டூயல் மேபி படத்துல வந்து கிளைமேக்ஸ்ல வந்து இவர் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். இவர் ஆமா. வந்து ஒரு லாக் ஆகுற மாதிரி ஒரு சமயத்துல வந்து இந்தியன் தாதா வந்து தும்சம் பண்ணி 2 பேரும் சேர்ந்து ஏதாவது பண்ற மாதிரி கூட இருக்கலாம். ஆமா. ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, கிளைமாக்ஸ்ல வந்தாதான் தேர்ட் பார்ட் ஃபுல்லா இந்தியன் தாத்தா இருக்க முடியும். இவங்க படம் ம், எடுத்துட்டு பார்த்தா தேர்ட் பார்ட்டா மாறிடுச்சுன்னா, அப்ப நடுவுல யார் இருப்பாங்க? அப்பா தானே இருக்க முடியும். ம், ம். அப்பாக்கு தான் ம். இந்த ரோல் குடுத்திருக்க முடியும். சோ இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு நல்லா கிளியர் கட்டா புரியுது. இதுல ஓகே. வந்து கமல் டூயல் ரோல் பண்றாரு, தாத்தா பண்றாரு, அப்பா பண்றாரு, சித்தார்த் இருக்காரு, ஒருத்தர் இறக்க போறாங்க. இதுல ரகுல் பிரீத் சிங் வந்து அதுல ஊர்மிளா நடிச்ச கேரக்டருக்கு ஈக்குவலா அந்த கேரக்டரா காட்ட பிளான் பண்ணுவாங்க சார். ம், ம். காஜல் மேடத்த வந்து சுகன்யா மேடத்துக்கு ஈக்குவலா காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். காஜல் அகர்வால்ல சம்திங். ஓகே சார். என்ன பண்றாருன்னு பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆனா சார். அவரு ம்.
ட்ரைலர் வந்து ஒரு செமையா எல்லாருக்கும் ஒரு கூஸ் பம்ப் கிரியேட் பண்ணிடுச்சு. எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது 90% வீக்கா இருந்துச்சு. ஓகே. இப்ப அப்படியே ஒரு 70% பிளஸ் ஆயிடுச்சு. சோ ம். 30% ஒரு மாரி இருக்கு. அதே மாதிரி கடைசியா அந்த சாங் விட்டுருந்தாங்க பாத்தீங்களா? காலண்டர் சாங். ம்ஹ்ம். இன்னும் பார்க்கல பிடிச்சிருக்கா? சார். இன்னும் சார் பார்க்கல நல்லா சார் இருக்கு நானு. நீங்க சார். நீங்க தான் சார் update இருக்கீங்க. சொல்லுங்க. ஆமா. எனக்கு நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் அந்த பாட்டு. ஓகே. ஆக்சுவலி அது ஒரு ஹம்மிங் மாரி வருது. ஹம்மு மாரி ஒரு ஜென்ஸ் வாய்ஸ்ல வருது. ம், ம், அது ம். பழைய காலத்து பாட்ட வந்து அப்படியே இந்த சந்திரபாபு வாய்ஸ் வந்து குழச்சு போட்டு அப்படியே ஓகே. பபபன்னு ஒரு ஒரு மாரி நல்லா இருக்கு. அது பார்க்கணும் அது சார், ஒரு கேட்கணும். ஏன்டா சீக்கிரம் ஏன் சீக்கிரம் முடியுதுன்னு தோணுது. ஒரு 30, ஓகே. 40 செகண்ட்ல அது முடிச்சுட்டு சூப்பர், உடனே சூப்பர். லேடீஸ் வாய்ஸ் ஆரம்பிச்சிருது. ம், லேடீஸ் ம், வாய்ஸ் நடுவுல போது அத ஒரு நிமிஷம் கட் பண்ணிட்டு திரும்ப இந்த ஜென்ஸ் வாய்ஸ்ல அதே அந்த ஒரு மாரி மொனவரல் ஹம் காட்டுறாங்க அப்படியே. ம், ம், அது ம். நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. ஓகே சார். பரவால்ல. சூப்பர் கொஞ்சம் சார். அன்எக்ஸ்பெக்டட் பார்க்கலாம் சார். வெயிட் பண்ணி பார்க்குறேன். தப்பிச்சுக்கிட்டே வராரு. பார்ப்போம் சார் எப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் நான் பார்க்கல நல்லா பாட்ட. தான் சார் இருக்கும். கமல் ஃபேன்ஸ் பார்ப்போம். இருக்காங்க, சங்கர் ஃபேன்ஸ் இருக்காங்க. ம், மேக்ஸிமம் ம். இது வந்து கமர்ஷியலா ஹிட் ஆயிடும். ம். நல்ல படம் அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸ் மனசுல பதியுமாங்கிறது தான் இப்ப டவுட். ம். போட்ட காசு எடுத்துருவாங்க, கமர்ஷியலா ஹிட் ஆயிடும். சார் இது ஆமா. பதியும் சார். ஏன் சொல்றேன்னா, இவங்க சோசியல் மீடியா இழுத்துருக்காங்க சார் இந்த டைம். ம். அதாவது லஞ்சம் மட்டும் இல்லாம, வெறும் ஒரு அக்கிரமம் நடக்குதா, WhatsAppல பரப்பி விட்டுட்டு ஃப்ரீயா விட்டுறது. Facebookல போட்டு ஃப்ரீயா விட்டுறது. இந்த மாரி சில விஷயங்கள் பண்றாங்க இல்லையா? இந்த சோசியல் மீடியாவ வந்து கையில எடுத்திருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ம், சோ ம். வெறும் அக்கிரமத்த கண்டு எல்லாரும் எந்திரிங்கன்னு சொல்ற மாரி இருக்கு. இப்போ நம்ம அந்த ஹீரோ ஒன்றி இணைஞ்சு பார்க்கும்போது, அதுதான் நம்ம அங்க இருக்குன்னு ஆசைப்படுவோம் இல்லையா? சோ இந்த மாரி இருந்தா தான் நம்ம ஆசைப்படுவோம். சோ அந்த ம். கதையா இருக்கு. ஓகே சார். சரிங்க சார். வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் 5 நாள் தான் இருக்கு படத்துக்கு. நீங்க இதிலேயே எல்லா கதையும் சொல்லிட்டீங்கன்னா, அப்புறம் எல்லாரும் போய் பார்க்கணும் படத்த. ஆமா. நீங்க என்ன கதையை நான் ரிவீல் பண்ணிட்டீங்க? கெஸ் தான் சார். இது நடக்கலாம். இந்த ஓகே. வாய்ப்பு ஏன்னா எனக்கு அவங்க தொடர்ந்து 120 வயசு மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ம், அத ம், பண்ண ம். வேண்டிய அவசியம் இல்ல. அவங்க அத கரெக்ட் பண்றாங்கன்னாவே சார். நமக்கு புரியுது. ம், ம், ம். பார்ப்போம் அவங்க அதான் சார். நீங்க வந்து வந்து பண்ணது. ட்ரைலரையும் அவங்க குடிக்கிற ஆமா. பிரஸ் மீட்ல இன்டர்வியூ இருக்கிற இன்டர்வியூல எல்லாத்தையும் இன்டர்வியூ ஆமா. வச்சு நீங்க கரெக்டா லீக் பண்றீங்க. சூப்பர். கரெக்ட். பாப்போம். கதை எப்படி வருதுன்னு. சொன்ன மாரி அவரு சினிமா லவ்வர் அவரு. ஃபுல் ஏ டு ஏ டு இசட் சூப்பர் எல்லாத்தையும் சார். அனலைஸ் பண்ணிடுறாரு. ஓகே சார். சினிமால வரைக்கும் நெறைய இறங்குறது இல்ல சார். பண்ணுவோம் ஒர்க் சார் ஆச்சா கூட நமக்கு. தெரியல. ஆமா பண்ணுவோம். கூடிய சீக்கிரத்துல நம்ம ஒரு கதை விவாதம் சொன்னேன்ல. ஆமா சீக்கிரமா சார். ஒரு ஒன் லைன் ஸ்டோரி எடுத்து ஆளாளுக்கு ஒரு கதை விவாதம் பண்ணுவோம் சார். எழுதுவோம் சார். ஆமா ஆ சார். ம். நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு நியூவா டைரக்டர் ஆகுறவங்களுக்கு நம்ம நம்ம நம்மளுடைய ஸ்டைல்ல நம்ம நெறைய ஒரு கதை சொல்லுவோம் சார். சொல்லுவோம் சார் நம்ம. ஆமா. சார் ஏஜே சார், ஆ ஜேகே சார், இப்ப சார். இத கன்க்ளூஷன் வந்துடலாங்களா? ஜேகே சார், நான் ஆ சார். இதுவரையும் சொன்ன கதை வந்து நான் கெஸ் பண்ணதுதான். இது உண்மையா இருக்குமான்னு தெரியாது. மேபி வந்துச்சுன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும். நமக்கு யூடியூப்ல சந்தோஷமா இருக்கும். யூடியூபே மத்தவங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம். யூடியூபே போட்டு பொழக்க போகுது இந்த உங்க கதை. கெஸ்ன்னு சொல்லிட்டு போறீங்க. ஜாலியா. மேபி இருந்தா நல்லா இருக்கும் சார். ஓகே சார். கமல் சார் சொன்ன மாதிரி கடவுள் இல்லைன்னு நான் சொல்லல. இருந்தா நல்லா இருந்தா இருக்கும் நல்லா இருக்கும். அப்படின்ற மாதிரிதான் அந்த மாதிரி சொல்றேன். கமல் சார் அனலைஸ் பண்ணி அவர் மாரி பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னால. இந்தியன் 2 படம் இன்னும் ஒரு 4 நாள்ல ரிலீஸ் ஆக போகுது. 12ஆம் தேதி. எல்லாரும் ஆ, சங்கர் ஃபேன்ஸு, கமல் ஃபேன்ஸு, மூவி ஃபேன்ஸ் எல்லாருமே ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பார்க்கறதுக்கு. எல்லாம் எஃப்டிஎஃப்எஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் இருக்கோம். எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. எல்லாம் ம். வெயிட்டிங்கில் இருக்கோம். ஓகே. சார் சொன்ன கதை மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் சந்தோஷம்தான். நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா எங்களுக்கு டபுள் ஹாப்பியாக இருக்கும். இந்த படம் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க. எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு நிறைய கமெண்ட்ஸ் நேர்களே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. உங்களுடைய ஆமாம் கமெண்ட்ஸ் தான் எங்களுக்கு வந்து நிறைய அடுத்தடுத்த எப்படி உங்களுக்கு வீடியோ கொடுத்தா நல்லா இருக்கும்னு எங்களுக்கு பண்ண முடியும், பிளான் பண்ண கண்டிப்பாக. முடியும். ஸோ அதனால கண்டிப்பா உங்க கமெண்ட்ஸ் வேணும். ஆ நீங்க ஆ நல்லா இல்லைன்னாலும் சரி, நல்லா இல்லைன்னு சொல்லுங்க. இதை மாத்திக்கணும்னு சொல்லுங்க, மாத்திக்கலாம். இப்படி கண்டிப்பாக. பண்ணுங்கன்னு சொல்லுங்க, பண்ணிக்கலாம். நிறைய பேர் உங்களுடைய பார்க்குறீங்க ஆக்சுவலாக வீடியோஸு நிறையா வியூஸ் வருது. லைக் மட்டும் தட்டி விட்டுட்டு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுறாங்க. ஏதாவது ஒன்று இன்னும் கொஞ்சம் வைடாக ஆடியன்ஸ் வரணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வரணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் கமெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்ம ம், பார்ப்போம். ஃப்யூச்சரில் வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறோம். அது வரைக்கும் விடைபெறுவது வந்து மொட்டைமாடி சினிமா. நன்றி, ஜேகே வணக்கம். சார், நம்ம அடுத்த வீடியோ வந்து நம்ம சங்கர் சாருடைய படங்கள் வேணா பார்க்கலாம். ஏன்னா அவருடைய ஜுரம் தானே போயிட்டு இருக்கு இப்போ, இந்தியன் ஜுரம். ஸோ கண்டிப்பாக அதனால சார். சங்கர் அடுத்தடுத்த படங்கள், அதாவது பழைய படங்களை பத்தி ஒரு சும்மா ஜென்ரலா ஒரு 5 பார்க்கலாம் நிமிஷம் சார். நம்ம. ஓகே, பார்க்கலாம் கண்டிப்பா சார். சார். நன்றி, வணக்கம். ஓகே. வணக்கம்.